ஒரு வாரம் ஆச்சு சாப்பிட்டு. ஹாஸ்பிட்டல் இருந்தனால சரியாகவே சாப்பிட முடியலைங்க. ஒரு வாரம் ஆச்சு குளிச்சு. நம்ம நிலன் குட்டி சுடு தண்ணியில் துணியை போட்டு துடைச்சி விட மட்டும்தான் சொன்னாங்க. அதனால் துடைச்சி மட்டும் விட்டுட்டேன். நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். நேற்று என்னென்ன வேலை செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து மறுநாள். அடுத்த நாள் காலையில் எழுந்ததுலேருந்து என்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கலாம். முதல்ல சமையல் வேலை தாங்க முடிச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் 10 மணிக்கு மேலே தான் க்ளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு வாரமாக கூட்டாதனால நிறைய குப்பை இருந்தது. முதல்ல கூட்டி எல்லாம் எடுத்து போட்டு அடுத்து வந்து டஸ்ட்டு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னலுமே கீழே கம்ப்ளீட்டாக டஸ்ட்டெல்லாம் எடுத்து தொடச்சி விட்டேங்க. அடுத்து தான் வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வீடு துடைக்க அப்புறம் வந்து இந்த ஒரு வாரமாக தான் யூஸ் பண்ண துணி எல்லாமே இருந்துச்சு. வாஷிங் மிஷினில் போட காய போட மேலே போக கீழே வர அப்படியே நடந்துக்கிட்டேவும் வீடும் துடைச்சி முடிச்சாச்சுங்க. ஒரு மணி வரைக்கும் வேலை இருந்தது. அப்போ வரைக்குமே கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. எனக்கே ரொம்ப முடியல தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சிடலாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சிட்டு இருந்தேன். நிலன்குட்டி பார்த்துட்டு, அம்மா கொடுங்க நான் துடைக்கிறேன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். வேணாண்டா, உனக்கே கை வலி, நீ துடைக்க வேண்டாம்னு சொல்லவும் அப்புறம் தான் போனான். இடையில அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருந்தேன். அடுத்து வீடெலாம் துடைச்சி முடிச்சு மேட்டில் எல்லாம் மாற்றிட்டு சாப்பாடும் எடுத்து வச்சாச்சுங்க. நிலன்குட்டியும் குளிக்க வச்சுட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.